ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி இருந்தனால வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல, வீடியோஸுமே வந்து எடுக்கவும் முடியல. அதனால் நாம் இன்றைக்கி வந்து ரம்ஜானுக்கு என்னென்ன வாங்கணும், எங்கே போய் வாங்கணும் அப்படின்றத தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபிக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதில் வந்து ட்ரெஸ்ஸு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதனால் இந்த ட்ரெஸ்ஸே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. ஆனால் இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் லைட் கலரில், அப்புறம் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை நான் சிம்பிளாக எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இருந்தாலுமே சரி ஓகே, அம்மா வந்து ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நல்லா இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். இந்த தடவை வந்து கிட்ஸுக்கு வந்து அதிகமாக கலெக்ஷன் இருந்துச்சு. ஆனால் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். பழைய சாரீஸே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சா மாதிரி இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு ஆஃபிக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு எங்களுக்குமே வந்து சாரீஸ் வந்து பார்த்துட்ருந்தோம். இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்குமே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு, இன்னொன்று சூப்பராகவுமே வந்து இருந்துச்சு. ஆனால் இதில் கலெக்ஷன் வேறு எதுவும் இல்லை, இந்த 2 கலர் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா புர்கா கடைக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். சரி, பெருநாள் நல்லதுமா வந்து எப்போதுமே ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது புர்கா ஐட்டம்ஸு இது எல்லாமே வந்து வாங்கிடுவோம். ஸோ அதனால் அதையுமே வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து போயிருந்தோம். கம்பி சாரீஸு, அதுக்கப்புறம் நிறையா வந்து கிளிப்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸுமே வந்து இருந்துச்சு. பார்க்கறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போயிட்டு புர்கா ஐட்டமு, அதுக்கப்புறம் நம்ம ஒன்று வாங்கணும்னு போகிற இடத்துல அங்கே நான் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னும் போது ஒரே அடியாக நிறைய ஷாலு, அதுக்கப்புறம் வந்து ப்ரூச்சஸ்ஸு, கிளிப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம் நிறையா இருந்ததுனால அதையுமே வந்து ஒரேடியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டுமே வந்து வந்தாச்சு. ஷால் ஐட்டம் பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் எது எடுக்கிறதுனே தெரியல. ஆனால் கிளாத் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலையில் போட்டால் நிற்கவே நிற்காது, அந்த அளவுக்கு வலிக்கிட்டு விழுகிற மாதிரி தான், அப்படி தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மட்டும்தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் புர்காவுமே வந்து பார்த்துட்ருந்தோம். கையில் இந்த மாதிரி கிறிஸ்டல் மணி வச்சா மாதிரி, அப்புறம் வந்து சொல்லப்போனால் ஆஃபருமே வந்து போட்டிருந்தாங்க. 1200 புர்காலாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் அந்த மாதிரி. துணி கிளாத் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது வெறும் ஹேண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் வச்சா மாதிரி இருந்துச்சு, பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து அதை அவங்களுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு புர்கா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் அது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். நான் எதிர்பார்க்காம தான் போயிருந்தேன். சரி இருந்தால் வாங்கிப்போம், இல்லைனா ஏதோ எடுக்கிறதையாவது எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு தான் நான் போயிருந்தேன். ஆனால் நான் நினச்சதை விட போன உடனே இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். கேட்ட உடனே எனக்கு கிடச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அதை போயிட்டு உடனே எடுத்துட்டேன். இப்போ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த ஷால் வந்து எடுத்திருந்தேன். இந்த புர்காவுக்கு மேட்ச் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ஷால் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பிளாக் ஸ்டோன் வச்சு காட்டன்லேயுமே வந்து எடுத்திருந்தேன். சரி கொஞ்சம் லென்த்தாக எடுக்கலாம் அப்படின்ட்டு இதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கிளிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து புர்கா, இதெல்லாமே தான் வந்து நான் எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஷால் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். ஆனால் அது வந்து பில் போடும்போது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் அது வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த புர்கா தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போட்டு பார்த்த உடனே ஃபிட் ஆகிடுச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் சரி இதே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இந்த தடவை தான் வந்து போன உடனே பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்தோடனே ஃபிட்னஸ்ஸு அப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த புர்காவே நான் வந்து எடுத்துட்டேன். எப்போதுமே ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்கிற கேரக்டர் நான் கிடையாது. ஒரு தடவை போகிறோமா பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த புர்கா பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் எடுத்துடுவேன். சாரீஸ் எதுவாக இருந்தாலுமே சரி பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் எடுத்துடுவேன். ஆனால்
சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையவே கிடையாது. போனோடனே இந்த ஊருக்காக தான் எடுத்து கொடுத்தாங்க, இது போட்டு பார்த்துட்டு உடனே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்ட்டு அதை மட்டுமே வந்து எடுத்துட்டேன். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா கோட் டைப்பில் இருக்கும், வெளியில் இந்த மாதிரி 2 இது வச்சு இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே எனக்கு சூப்பராக அப்படின்னு எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பூனை சாரீஸ் தான், பராக்ஸாவில் தான் வந்து நான் சரி இந்த தடவை லைட் வெயிட்டாக எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துருந்தேன். வித் வந்து சுடிதார்ஸுமே நான் வந்து இந்த தடவை வந்து நான் கலெக்ஷனுமே வந்து எடுத்து வச்சுருந்தேன். சாரீஸ் இருந்தால் பீரோவில் தான் இருக்குது, ஒரு தடவை வேர் பண்ணிட்டோம் அப்படின்னா பீரோவில் தான் இருக்குது, அப்புறம் எங்கேயுமே வேர் பண்ண முடியல அப்படின்ட்டு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீஸு அப்புறம் பராக் சேலை இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருந்தோம். நானும் அம்மாவும் சேம் டைப்பில் எடுத்திருந்தோம். இதிலே இந்த அம்மா வந்து இந்த கலரு, நான் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் எடுத்தாச்சு. இந்த ஒயிட் வந்து அம்மாவோடது. அம்மா வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நான் இந்த தடவை சொன்ன மாதிரி சாரீஸ் அதிகமாக எடுக்கலை அப்படின்னாலும் பராக் சேலை வித் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் தான் எடுத்திருந்தேன். 5 சுடிதாரு, டாப்பு, அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி செட்டாக எல்லாமே ஷாலு பேண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். ஏன்னா சுடிதார் அப்படின்னா வீட்டில் வேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால சுடிதாரு ஷாலு பேண்ட்டு இதெல்லாமே வந்து இந்த தடவை பெருநாக்குமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சாரீஸ்னால் எல்லாமே வந்து ஒரு தடவை கட்டிட்டோம் அப்படின்னா பீரோவில் தான் தூங்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி அதிகமாக சாரீஸ் கட்டுறது ரொம்ப ரேர். அதனால் வந்து நான் இந்த தடவை சுடிதாரை வந்து எடுத்துக்கிட்டேன். ஆஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் ஃப்ராக் வந்து 2, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு இதுதான் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த கலர் தான் ஆஃபிக்கு வந்து நான் எடுத்துட்டேன். எப்போதுமே டார்க் கலரில் தான் ஆஃபிக்கு வந்து அமையும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் இது வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாகவுமே வந்து அமைஞ்சிருச்சு. இன்னொன்று வந்து 3/4 ஸ்லீவ் வச்சுமே வந்து அமைஞ்சிருச்சு ஆஃபிக்கு. அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதை வந்து எடுத்தாச்சு. நல்லா லாங் ஃப்ராகு, அதனால் இதுவுமே வந்து ஆஃபிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றனால இது மட்டும் ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் கிராண்டாக எடுத்தது. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சரவணா ஸ்டோர் போயிருந்தேன், சென்னை போகிற வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால அங்கே போயிட்டு சரவணா ஸ்டோர்லேயுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்லேயும் இருக்கும் போது போட்டுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்திருந்தேன். சரி பெருநாக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு போயிட்டு ஜீன்ஸ் டாப்பு, அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டுமே வந்து எடுத்திருந்தேன், டிஷர்ட்டுக்கு வியர் பண்ணலாம் அப்படின்ட்டு. வெஸ்டர்னுமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன்லேயுமே வந்து எடுத்திருந்தேன். ஜீன்ஸில் அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து வெஸ்டர்ன் தான், ஆனால் அது வந்து ஜீன்ஸ், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டை வியர் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும், ஒயிட் பேண்ட்டு இதெல்லாமே தான் எடுத்திருந்தேன். இந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லியும் ஆகணும், 900 rupees வந்து போட்டிருந்துச்சு. ஆனால் ஒரு பெரியவங்களுக்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸங்களுக்கு வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டுமே வந்து இங்கே தான் நம்ம ஊரில் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லி ஆகணும், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 27 வந்து போட்டிருந்தது. அதனால் அந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு லைலத்துல் கதர் வீடியோஸில் ஷார்ட்ஸ்லேயுமே நான் வந்து போட்டு வந்திருப்பேன். அந்த ட்ரெஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஃப்ஃபுன்னு இருக்கும், ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் வந்துச்சு இருக்கும். இதுவுமே வந்து ஆஃபிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு தான், இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா பஃப்ஃபுன்னதுனால இதையுமே வந்து ஒன்று வந்து எடுத்தாச்சு. ஆஃபியோட ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை குட்டீஸுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ட்ரெஸ்ஸஸ்மே வந்து எடுத்திருந்தோம். அவங்களுடைய ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதில் வந்து இந்த ரோஸ் ட்ரெஸ் மட்டும் அட்டாச் பண்ண முடியல, அதனால் அது தனியாக வந்து காமிச்சிட்டேன். அத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஜென்ஸுங்களுக்கு அதிகமாக இருக்காதுன்னு தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஷர்ட்ஸு அப்புறம் கைலி இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருந்தோம். இது வந்து அம்மாவுடைய கலெக்ஷனு, புர்கா வாங்க போயிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் மணி வச்சு அதுக்கப்புறம் வந்து ஷால்ஸு இதெல்லாம் தான் வந்து அம்மாவுக்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அவ்வளோதான். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பெருநாளுக்கு இப்படி தான் நாங்களுமே எடுத்திருந்தோம். நீங்களும் எப்படி எடுத்திருந்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.